நாங்க கேட்கறது என்னையா? இடஒதுக்கீடு கேட்கிறோம், வேலை கேட்கிறோம், படிப்பு கேட்கிறோம், நாங்கெல்லாம் சுயமரியாதையோட வாழணும்னு கேட்கிறோம். அது ஒரு குற்றமாயா? இந்த மண்ணுக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் அதிகமா டாஸ்மார்க் எம்எல்ஏ குடிசை அதிகமா இருக்கு. அதோட மோசம், அதிகமான டாஸ்மார்க் விற்பனை நடக்கின்ற மாவட்டம் நம்ம மாவட்டம். 109 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது, ஆனால் 2000 சந்து கடைகள் இருக்கிறது. 109 டாஸ்மாக் கடை, ஆனால் 2000 சந்து கடை, 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கும். இது இல்லாம கள்ள சாராயம். போன வருஷம் தான் மரக்காணத்தில் 22 பேர் இறந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் போன வருஷம் மரக்காணத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. 22 பேர் இறந்தாங்க மரக்காணத்தில். அந்த மரக்காணத்தில் அந்த கள்ளச்சாராயம் விற்று அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் அதை பற்றி கவலை இல்லையே. விற்கிறது யாரு? இவங்க தான் விற்கிறானுங்க. விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானுங்க. ஒன்று காசுறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். திமுக காரன் தான். அப்போ இதெல்லாம் கஞ்சா யார் விற்கிறா? போதைப் பொருள் யார் விற்கிறா? ஜாஃபர் சாதிக்கு. யாரு? திமுக கட்சிக்காரன், திமுகவுடைய நிர்வாகி. இவன் என்ன பிடிச்சி பார்த்தா விசாரணை பண்ணா 3000 கோடிக்கு போதைப் பொருள் வித்துட்டு இருக்கான். 3000 கோடிக்கு. யாருன்னா திமுக. அப்போ இவங்க அவங்க மேல எப்படியா நடவடிக்கை எடுப்பாங்க? பாதிக்கிறது யாரு? நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க தான். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், நினைச்சு பார்க்கணும். நான் தான் சொல்றேன், எவ்வளவு கோவத்தில் இருக்கிறாங்க எல்லாம். அந்த தாய்மார்கள்லாம் கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த கோவம் இன்னும் 6 மாசம் இருக்கணும். ஆனா திமுக என்ன சொல்றான்? நாங்க தானே 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதெல்லாம் அப்படி 1000 ரூபாய் சொல்றாங்க. 1000 ரூபாய் புத்துக்கிட்டு போடையா? எங்களுக்கு வேண்டியது இந்த சாராய கடையை மூடு. எங்கள் பிள்ளைங்கள்லாம் பத்திரமா போயிட்டு ஜாகிரதையாக போயிட்டு வரணும். ஸ்கூலுக்கு போதோ, காலேஜுக்கு போதோ, வேலைக்கு போதோ, திரும்பி வர வரைக்கும் பக்குன்னு இருக்குதுன்னு எல்லா தாய்மார்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது போன்ற ஒரு சூழல் இங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒரு சூழல். என்ன சூழல்? எங்க பார்த்தாலும் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, எமித்தைல் ஆம்பெட்டமைன், என்னென்ன இருக்கிறதுங்களோ எல்லாமே சரளமா முதல்லலாம் சென்னையிலையோ டவுன்ல சிட்டியில தான் கிடைக்கும். இப்ப கிராமத்துல எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அந்த சூழலை உருவாக்கி அவனுக்கு என்ன பண்றான்னு தெரியல. அதை போதையை போட்டானா அவன் மிருகமாயிடுறான். அந்த சூழலை ஏன் நீ உருவாக்குற? எப்படி உருவாக்குற? எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க. 6 மாதம் கூட வேண்டாம், 6 நாள்ல என்னால இந்த கஞ்சா போதை பொருட்கள என்னால ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண, நிச்சயமா என்னால பண்ண முடியும். நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. போலீஸ்ல இருக்கிற அங்க இருக்கு. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், நான் எஸ்பியை கூப்பிட்டு வச்சு, எஸ்பி கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு, பாரு உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது கஞ்சா வித்து ஏதாவது போதை மாத்திரை வித்தாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். எஸ்பி டிஎஸ்பியை கூப்பிடுவார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு என் வேலை போயிடுயான்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கான இருக்கும். தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள், குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராது. அவங்க யாராவது பிடிச்சாங்கன்னா உடனே திமுக ஃபோன் பண்றான், ஒன்றிய செயலர், சார் அவன் நம்மளால விட்டுடியான்னு. போலீஸ்ல என்ன எமக்கு நான் எதுக்கு பிரச்சனை? ஏன்னா இதெல்லாம் இதையெல்லாம் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக பிரச்சனைகள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இது ஒரு ஊரா போய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மீண்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, அதுதான் முடிவு. திமுக வரக்கூடாதுப்பா, திமுக வரக்கூடாது. நீங்க 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துட்டீங்க. படுதோல்வி அடைந்து விட்டார்கள். தேர்தலில் பொய்யான வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தி நடு தெருவில் உங்களை கொண்டு வந்துட்டாங்க. விவசாயிகள் இப்ப சொன்னா பாரு சிவா, நந்தன் கால்வாய் திட்டம். இப்ப வருவாரு, கொஞ்ச நாள்ல வருவாரு, விடியல தருவார். நீங்கெல்லாம் தர போறீங்க தெரியும். தேர்தல் என்ன தர போறீங்க?
அதான் நந்தன் கால்வாய் இது கேட்டு கேட்டு எனக்கு தான் அழுத்து போச்சியா. இது கிட்டத்தட்ட 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா என்னன்னா தேர்தல் வந்தா நந்தன் கால்வாய் வந்துடும், தேர்தல் முடிஞ்சா நந்தன் கால்வாய் போயிடும். அதான் இப்படி என்னென்ன வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி கொடுத்து 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 உங்களை ஏமாத்தி அதோட மோசம் என்னன்னா உங்க பிள்ளைகளை குடிகாரனாக, மதுவுக்கு அடிமையாக, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக ஆக்கிருந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இது எல்லார் சமுதாயத்துடைய கோரிக்கை. இது ஏதோ வன்னியர் சமுதாயம் மட்டும் கோரிக்கை கிடையாது, இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு நல்வழியை நாங்கள் காண்பிப்போம், நல்ல ஆட்சியை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலைகள் இருப்பார்கள், மாணவர்களுக்கு நல்ல தரமான இலவச கல்வியை நாங்கள் கொடுப்போம். அது பள்ளி கல்வி இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வி இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி இருக்கும் இலவச தரமான கல்வியை நாங்கள் கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும், அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றும் நாமம் போட்ட திமுகவே நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்று ஒன்று முடிவு வந்துட்டாங்க. திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும், எதிர்ப்போம் என்று அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். காரணம், இதே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு பட்ட நாமம் போட்டு இவங்க கேட்டது என்ன? பழைய ஓய்வூதியத்தை கேட்டார்கள். இதற்கு ஏமாற்றி இப்போ ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழு என்ன பண்ணுதுன்னு நான் அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்து இப்போ இந்த நடைப்பயணத்தில் தொடர்ந்து பேசிய காரணத்தால் தான் இப்போ வருகின்ற 18ஆம் தேதியிலேருந்து கருத்து கேட்க போகிறாங்களோ. நான் பேசலைன்னா அது கூட கேட்டுருக்க மாட்டாங்க, கிடைக்க போகிறதில்லை. இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 7 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்காலில் கொடுக்குறாங்க, ஹரியானாவில் கொடுக்குறாங்க, பஞ்சாபில், அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள், ஜார்க்கண்டில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மறுக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணையுங்கள், சேருங்கள். இவர்கள் திமுக வேண்டாம், திமுகவை புறக்கணிப்போம் என்ற முடிவெடுங்கள். வேண்டாம், இவர்கள் ஆண்டது போதும், நீங்கள் எல்லாம் ஆண்டது போதும். தமிழ்நாடு நாசமாக்கி நம்ம தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். கொள்ளையடித்து கொண்டு நம்ம இந்த ஆட்சியை அகற்றுகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எந்த ஜாதி, மதம், கட்சி, இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாருங்கள். ஏன்னா இவங்க மீண்டும் வரமாட்டாங்க. தப்பி தவறி வந்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மறந்துடுங்க, உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் மறந்துடணும். அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை நாசமாயிட்டாங்க, இன்னும் நாசமாக போயிடும். மீட்டெடுக்க முடியாது, மீண்டும் வர முடியாது. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. குறிப்பாக நான் சொல்கிறது பெண்களுக்கு நான் அதிகமாக சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு நான் சொல்கின்றேன், விவசாயிகளுக்கு நான் சொல்கின்றேன், மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நான் சொல்கின்றேன். அதனால் இதெல்லாம் சிந்தித்து நாம் எல்லாம் ஒன்றிணைவோம். நம் உரிமைகளை நாம் பெறுவோம். வருகின்ற தலைமுறைகளை நாம் பாதுகாப்போம். அதுதான் என்னுடைய நோக்கம், நடைபயணத்தினுடைய நோக்கமே.